ட்ராமா லவர்ஸ் வெல்கம் டு மிஸ்டர் ஷா ட்ராமாஸ். லாஸ்ட் வீடியோவில் ஜின்னு கிளப்பில் உள்ள பையன் அடிக்க போகிறான். அதே டைம் ஹீரோ டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் நடக்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே அந்த பையன் ஜின்னை அடிக்கிறத தான் காமிக்கிறாங்க. ஹீரோ ஒவ்வொரு ரூமாக ஓப்பன் பண்ணிட்டு இருக்கான். அப்போது அடியாளுங்க வராங்க. ஹீரோவும் ஃபைட் பண்ணுறான். மொட்டை பாஸும் ஹீரோவோட அடியை பார்த்து பயந்து குடிக்கிறது மாதிரி சீன் போடுறான். ரூமில் சர்வெண்ட் ஒருத்தன் டோர் ஓப்பன் பண்ணி போலீஸ் வந்திருக்காங்கன்னு சொல்லுவான். உடனே எல்லா ட்ரக்ஸையும் எடுக்கிறாங்க. ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் அடியாளுங்க கூட உள்ளே போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்கல்ல, ஆனால் உள்ளே போயிருக்க மாட்டான். அடியாள் ஒருத்தன் யாரா நீன்னு துரத்தி அடிச்சிட்டான். ஜின்னும் ஒரு ரூமில் ட்ரக்ஸு காசு எல்லாம் இருக்கிறத பார்த்துட்டு எவிடன்ஸுக்கு வீடியோ எடுக்கிறான். அப்போ ஒருத்தன் ஜின்னை பிடிக்கிறான். ஹீரோவும் ஒவ்வொரு ரூமாக ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஒருத்தன் தடுக்கிறான். ஹீரோ செம்மையா அடிக்கிறான். அவன் அடிக்க பயந்தே எல்லோரும் அவங்க பணிஞ்சு நடக்காங்க. ஹீரோவும் ஏதாச்சும் ஓல்டு லேடியை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அந்த மொட்டை பாசம் ஓல்டு லேடியை நாங்கள் ஓல்டு லேடியை உள்ள அலோவ் பண்ணுறது இல்லைன்னு சொல்கிறான். ஹீரோவும் அவங்க தலைமுடியை தொட்டால் கூட அவன் உடம்புல உயிர் இருக்காதுன்னு சொல்லிட்டு போகிறான். உடனே மொட்டை பாசம் எல்லார்கிட்டையும் பார்த்து பத்திரமா இருங்க, ப்ராசிக்யூட்டர் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறான். ஜின்னும் அந்த அடியாள் கிட்ட மாட்டி இருக்கத காமிக்கிறாங்க. அடியாளும் நீ என்ன போலீஸா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஜின்னும் நான் சிவில் சர்வெண்ட்னு சொல்கிறேன். அந்த அடியாலும் சிவில் சர்வெண்டான்னு விழுந்து விழுந்து சிரிக்கிறான். அந்த கேப்பில் ஜின்னு ஓடுறா. ஜின் பின்னாடியே அடியாலும் போகிறான். ஜின்னு ஸ்பீடாக ஓடுறா. ஆனால் அந்த அடியாளுக்கு பிடிச்சிட்டான். அதில் ஜின்னு பயந்து கத்திட்டான். இந்த சவுண்டு ஹீரோவுக்கு கேட்குது. அவனும் சத்தம் அந்த பக்கம் போகிறான். ஜின்னும் அவனை கீழே தள்ளி விட்டுட்டு கிச்சன் பக்கமாக ஓடுறான். அந்த அடியால் கையில் கிடைக்கிற பொருள் எல்லாம் வச்சு அடிக்கிறா. அவனுக்கு பிளட்டே அவ்வளோ வெறித்தனமாக அடிக்கிறா. அப்போ அங்கே ஹீரோ அவனை அடிச்சு போட்டுட்டு ஜின்னை பார்க்குறான். பார்த்துதான் செம ஷாக்கு. நீ இங்கே என்ன பண்ணுறன்னு கேட்குறான். ஜின்னு என் ஃபோனை தேடி வந்தேன்னு சமாளிக்கிறா. ஹீரோவும் ஒரு லேடியை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஜின்னும் இல்லைன்னு சொல்லிட்டான். ஹீரோ எங்கே தான் போனாங்கன்னு சொல்லிட்டு கால் பண்ணுறான். என் ஜின்னு மொபைலை எடுத்து எனக்கு கொஞ்சம் நெஞ்சு வலி வந்துட்டு அதான் வீட்டுக்கு போயிட்டேன், சாரி சார்னு மெசேஜ் பண்ணுறா. கட் பண்ண லிஃப்டில் நிற்கிறாங்க ரெண்டு பேரும். ஹீரோ கேட்குறான் ஏதாச்சும் ஸ்பெஷல் டேவா அப்படின்னு. ஜின்னும் ஆமான்னு சொல்லவும் லிஃப்ட் ஓப்பன் ஆகுது. லிஃப்டில் ஒருத்தன் செம்ம போதையில் நிற்கிறான். ஜின்னோட ஷோல்டரையே பார்த்துட்டு இருக்கான். ஒன்று ஹீரோ அவனோட ஜாக்கெட்டை எடுத்து போர்த்தி விடுறான். ஆனாலும் அவன் அடங்காமல் கொஞ்சம் முன்னாடி பார்க்குறான். உடனே ஜின்னு ஹீரோ கிட்ட பர்ஸை வச்சுக்க கொடுத்துட்டு ஜாக்கெட்டை போடுற மாதிரி அவனை ஜாக்கெட்டாலேயே அடிக்கிறா. அடிச்சுட்டு சாரி வேற சொல்றா. ஹீரோ அதை பார்த்துட்டு கியூட்டா ஸ்மைல் பண்றான். ஹீரோ வெளியே போறதை பார்த்துட்டு அடியாளுங்களும் மொட்டை பாஸ் ஒரே மரியாதை தான், இன்னொரு வாட்டி கண்டிப்பா வாங்க, சர்வீஸ் எல்லாம் பெஸ்டா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதை பார்த்து ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் உள்ள மாஸ்க் காட்டலாம்னு நினைக்கிறான். ஆனா ஹீரோ அசிங்கப்படுத்தி விட்டுட்டான். வெளியே ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் ஓல்டு ஜிம் எங்க, அப்புறம் இந்த யங் லேடி யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஹீரோவும் ஓல்டு ஜிம்முக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்தனால போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு மெசேஜை காமிக்கிறான். நான் இவளை வீட்டுக்கு விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு ஹீரோவும் போறாங்க. ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் ஹீரோ ஒரு பொண்ணை ட்ராப் பண்ண போறானா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்ல பார்க்குறான். கட் பண்ண கார்ல ஜின்னு தேங்க்ஸ் சொல்றா. ஹீரோவும் ஓகே தானே, நீ உனக்கு சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தேனே அதெல்லாம் எங்கன்னு கேட்குறான். ஜின்னு இதோ இருக்கேன்னு பர்ஸை காமிக்கிறா. ஹீரோ உடனே அப்போ ஏன் இன்னைக்கு அந்த டேஞ்சரஸ் சுச்சுவேஷனில் நீ யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஜின்னு அது அது அப்படின்னு சொல்லிட்டு இழுக்கிறா. உடனே ஜின்னு நீங்கள் அடுத்தவங்களை பற்றி கவலைப்பட மாட்டீங்கன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்கிறா. ஹீரோவும் நீ ஒன்றும் யாரோ இல்லைன்னு சொல்ல, அப்போ நான் யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜின் கேட்குறா. ஹீரோவும் சமாளிக்க ஒரு விட்னஸ் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டதும் ஜின்னு கடுப்பாகுறா. அப்புறம் ஜின்னு என் நேமை எப்படி சேவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோவும் உன் நேமில் தான் சேவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சமாளிக்கிறான். உடனே ஜின்னு கால் பண்ணிட்டான். அவனுக்கு கார் டிஸ்பிளேல டாக்குமெண்ட்ஸ்ன்னு வருது. உடனே ஜின்னு டாக்குமெண்ட்ஸ், என் நேம் டாக்குமெண்ட்ஸா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கவும் ஒரு நாய் குறுக்க கார் சேர்ல விட்டுறாங்க. காரை எடுக்க ட்ரை பண்ண முடியல. அதனால ஹீரோ காரை தள்ளுறான். ஜின்னு ஓட்டுறான். அப்போ சேரெல்லாம் ஹீரோ ஃபேஸ் அண்ட் ட்ரெஸ்லயே பட்டுட்டு ஜின்னுக்கு அப்பா அம்மா டிராக்டர்ல வராங்க. ஜின்னும் ஓடி போய் அம்மாவை ஹக் பண்றா. ஹீரோவை பார்த்துதான் அம்மா ஜின்னை விட்டுட்டு ஹீரோவுக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்க போயிட்டாங்க. ஜின் அப்பாவும் ஜின்ட்ட உனக்கு ஒன்றும் ஆகலைன்னு பேசிட்டு இருக்காரு. அப்புறம் 4 பேரும் சேர்ந்து டிராக்டர்ல ஜின் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. கட் பண்ண ஜின் வீட்டில் பாத்ரூம்ல ஹீரோ அவன் டிஷர்ட்டை தான் வாஷ் பண்ணிட்டு இருக்கான். சரி போகவே இல்லை. ஜின் அப்பாவும் வெளியே கிளாத் வச்சிருக்கேன், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாரு. ஜின் அம்மாவும் வராங்க அந்த டைமு. உடனே ஜின்னு ஏன் அம்மா அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஜின் அம்மாவும் அந்த சேரோட அவனை வீட்டுக்கு போக சொல்றியா அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கவன் ஹீரோ பாத்ரூம்ல இருந்து வெளியே ட்ரெஸ் எடுக்கிறான். ஆனா அது வேற ட்ரெஸ் போல.
ஹீரோ பாத்ரூம்லேருந்து வெளியே வரான். செம காமெடி. ஜின் அம்மா ட்ரெஸ்ஸை தான் போட்டிருக்கான். ஜின்னும் பார்த்துட்டு சிரிக்கிறா. ஜின் அப்பாவும் உன்னை விட அவருக்கு தான் அந்த ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு ஜின் அம்மாவை பார்த்து சொல்கிறாரு. அப்போ ஹீரோ கையில் இருக்க ட்ரெஸ்ல இருந்து தண்ணி ஒழுகுது. உடனே ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு கொடுத்து சாப்பாடும் கொடுக்குறாங்க. அதுக்கு இடையிலேயே ஜின் அவங்க அம்மா கூட சண்டை போட்டுட்டு இருக்கா. ஜின் அப்பா கெஸ்ட் முன்னாடி என்ன இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்கன்னு தெரியாதனமா கத்தி பேசிட்டாரு. ஹீரோவும் அவங்க கிட்ட கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோ போனது ஜின் அப்பாவை ஜின் அம்மா ஒரு முறை தான். ஜின்னும் அப்புறம் அப்பாவும் 2 பேரும் கலைஞ்சு போயிடுறாங்க. ஜின்னும் ஹீரோவோட ஜாக்கெட்டை கொடுக்க வெளியே போறா. ஹீரோ கையில ஃபுட்டு ட்ரெஸ் இருக்கனால ஜின் தான் போட்டு விடுறா. ஜின்னும் அம்மா கிட்ட எதுவும் சொல்லாததுக்கு தேங்க்யூ அப்படின்னு சொல்றா. ஹீரோவும் எனக்கு இப்படி பொய் சொல்ல ஒரு மாதிரி இருக்கு ஜாப் விஷயத்துலயும் அப்படின்னு சொல்ல வரான். ஜின்னும் வாயை மூட போறான். அப்புறம் ஹீரோ கிட்டப்ப பார்த்துட்டு செம்மையா சிரிக்கிறா. இந்த பேண்ட் உங்களுக்கு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றா. உன ஹீரோவும் நீ சொன்ன பொய்யெல்லாம் உன் அம்மா கிட்ட சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு விளையாடிட்டு இருக்கான். இப்படி இவங்க பேசுறத ஜின் அம்மா அப்பாவை பார்த்துட்டு இருக்காங்க. ஜின் அம்மா என்ன தெரிகிறது அங்கு அப்படின்னு ஜின் அப்பாட்ட கேட்க ஜின் அப்பாவும் உன் பேண்ட் அவருக்கு நல்லா இருக்குன்னு கலாய்க்கிறாரு. அப்புறம் அவர் ப்ராசிக்யூட்டர்ஸ் எல்லாம் போய் சொல்லுவாங்க நம்ம பொண்ணு கஷ்டப்படாம இருந்தாலே போதும்னு சொல்றாரு. ஜின்னு ஹீரோவை அனுப்பி வச்சுட்டு வீட்டுக்கு வர ஜின்னை பார்த்ததும் அவங்க அம்மா அப்பா உள்ள போயிடுறாங்க. கட் பண்ண ஹீரோ வீட்டில் தான் காமிக்கிறாங்க. ஹீரோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஜின் அம்மா கொடுத்த ஃபுட் எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கிறான். அவன் ஃப்ரிட்ஜில் எதுவுமே இல்லை, 4 அழுகுன ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் இருக்கு. அதை தூக்கி போட்டுட்டு ஃபுட்டை எடுத்து வைக்கிறான். கட் பண்ண ஜின்னுக்கு அவங்க அம்மா பெயின் ரிலீஃப் பேட்ச் எல்லாமே ஒட்டி விட்டுட்டு ஜின் அம்மா ஒர்க் போறது பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜின்னு ஆமா, ஆனா இது ஒரு நாள் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்றா. ஏன்னா எங்காவே மாறிட்டானா அவளால ஒர்க் போக முடியாதுல்ல, அதனாலதான் சோகமா இருக்கா. ஜின் அம்மாவும் அதெல்லாம் எப்படி ரிட்டையர்ட் ஆகுறது வரைக்கும் நீ வேலை பார்ப்ப அப்படின்னு சொல்றாங்க. கால் அமைக்க விடுறாங்க. கட் பண்ணா ப்ராசிக்யூட்டர் ஆஃபீஸ்ல தான் காமிக்கிறாங்க. ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் ஓல்டு ஜின்னுக்கு உடம்பு சரியில்லை, அதை வச்சு இங்க வேலை பண்ண விடாம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஓல்டு ஜின்னும் குஷியா ஸ்டெப்ஸ் போட்டுட்டே வரா. அப்புறம் அப்படியே முடியாம நடக்கிறது போல வரா. ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் என்னாச்சு உங்களுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்றான். ஜின்னும் அடிச்சு விடுறா. சொல்லிட்டு போட்டோஸ் இருக்குன்னு காமிக்க வரவும் தடுக்கி விழுற மாதிரி சிம்பதி பண்றான். அப்புறம் உட்கார்றா. ஹீரோவும் ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் போட்டோஸை பாக்குறாங்க. ஆனா ஃபேஸ் தெரியல. ஹீரோ எப்படி விஐபி ரூமுக்கு போனீங்கன்னு கேட்க ஓல்டு ஜின்னு நெஞ்சு அப்படியே பிடிக்கிற மாதிரி ஆக்ட் பண்றா. ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்ட் தான் கூட்டிட்டு போறாரு. அவங்க போனதும் ஜின்னு போட்டோஸை பாக்குறா. ஐயோ என் மொபைல் குவாலிட்டி இப்போ பார்த்து சொதப்பிட்டே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றா. ஹீரோவும் ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் ஜின்னு இப்படியே வெளியே விரட்டணும்னு பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டே போகும்போது நியூ கம்மர் அங்க கிளீன் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோக்கு அவரை பார்த்ததும் ஏதோ சந்தேகமா இருக்கு. அப்புறம் அங்க போய் டேஷ்போர்ட் கேமரான்னு யோசிச்சுட்டு இருக்கான். அந்த நியூ கம்மர் மற்ற 3 பேருக்கிட்டையும் ஓல்டு ஜின்னை பார்க்கவே முடியல, ரொம்ப பிஸியா அப்படின்னு கேட்குறான். ஓல்டு லேடியும் அவங்க இப்போ இங்கே வேலை பார்க்கல, ப்ராசிக்யூட்டர் ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது ஜின்னும் அங்கே லிஃப்ட்டுக்கு போக வரா. ஜின்னை பார்த்தவங்க நியூ கம்மர் ஒரு மாதிரியே பார்த்துட்டு இருக்காரு. கட் பண்ண ஹீரோ டேஷ்போர்ட் கேமரால உள்ள வீடியோவை பார்த்துட்டு இருக்கான். பார்த்துட்டு ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்கிறான், அக்யூஸ்ட் அட்டாக் பண்ண பொசிஷனை பார்த்தா அது ஆக்டருக்கான டார்கெட் இல்லை, இதில் வேற என்னமோ இருக்கு, அது அவனுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்றான். கட் பண்ண அக்யூஸ்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்கான், உன் டார்கெட் ஆக்டர் கிடையாது, வேற யாரு உன் டார்கெட் அப்படின்னு சொல்லி கேட்குறான் ஹீரோ. அதுக்கு அக்யூஸ்டு ஆக்டர் கூட்டிட்டு வாங்க, முன்னாடியே நான் கொலை பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோவும் நீ இப்படி ஒரு கிரைம்ல மாட்டுனா லைஃப் லாங் ஜெயில தான் இருப்ப தெரியும்ல, உன் பாஸ் யாரு, ட்ரக்ஸ் எல்லாம் யார் சப்ளை பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆனால் அக்யூஸ்ட் எதுவுமே சொல்கிற மாதிரி இல்லை. ஹீரோவும் ஒன்று டெரரிஸ்ட் ஆக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை குழப்பி விட்டுட்டு வெளியே போகிறான். அவனும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி கட்டுறான். ஒரு போலீஸ்கிட்ட ஹீரோவும் அவன் கால் ஹிஸ்ட்ரி எல்லாம் செக் பண்ணுங்க, அவனை க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்க, ஸ்ட்ரேஞ்சாக ஏதாவது பிஹேவ் பண்ணானா எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறான். அந்த அக்யூஸ்டையும் யார்கிட்டயோ ஃபோனில் பேசிகிட்டு இருக்கான். அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிட்டு போல, நான் மாட்டினா எல்லாரையும் கோர்த்து தான் விடுவேன், ஏதாச்சும் பண்ணுன்னு சொல்கிறான். அந்த மொபைலை ஒரு போலீஸ் கிட்ட கொடுக்குறான். யாரோ ஒருத்தன் போட்டு தள்ளிடு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் மெசேஜ் பண்ணுறான். அவங்க ஃபேஸை காமிக்கலை, அவனை அன்னோன் கே அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த போலீஸும் மொபைலை மறைச்சி வைக்கான். அதோட இந்த வீடியோ முடியுது. இனிமேல் என்ன ஆச்சுன்னு பார்க்கணுன்னா மறக்காம மிஸ்டர் ஷா ட்ராமாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட்ட நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ட்ராமா பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். இந்த வீடியோ மிஸ்டர் ஷா.